ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். சீரியஸ்லி இன்னைக்கு எபிசோட் பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு, ஏன் இவங்க ப்ரொமோவே போடல, ஒன்றுமே இல்லாத சீனுக்கு கூட ப்ரொமோ போட்டிருக்காங்க. பட் இவ்வளோ பெரிய சீக்வன்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். பட் என்னன்னே தெரியல. ஆல்ரெடி வீடியோ ஷேர் ஆனதுனால எனக்கு விஜய் ஃபைட் இருக்கும்னு தெரியும். பட் இப்படி ஒரு மூமெண்ட் இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. கங்காவுக்கு ப்ளீட் ஆனதும் நமக்குமே பயம் வந்துருச்சு. அச்சோ பேபிக்கு ஒன்றும் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கடைசியாக விஜய் அவங்கள அப்படியே தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி டாக்டர் இம்மிடியேட்டா அவங்களுக்கு சர்ஜரி பண்ணி பேபியவே எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ 8 months ஆகுது இல்லையா. ஸோ நிறைய பேருக்கு 7 monthsல கூட குழந்தை பிறக்கும். பட் என்ன ஒன்று, அவங்கள வளர்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ரொம்ப குட்டியா இருப்பாங்க. அவங்கள ரொம்ப சேஃபா ஹேண்டில் பண்ணி நல்லா பார்த்துக்கணும். மற்றபடி பெருசாக பிரச்சனைகள் இருக்காது. நம்ம பார்த்துக்கினாலே அவங்க நல்லா வளர்ந்துருவாங்க. இப்போ 8 மாதம் ஆகுது, குழந்தை சேஃபாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு பயமும் இருந்துச்சு. பட் நிஜமாவே எதிர்பார்க்கல. அங்கே போயிட்டு டாக்டர் கண்டிப்பாக குழந்தை சேஃபாக இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு தான் நம்ம நினைச்சோம். பட் இவ்வளோ சீக்கிரம் குழந்தையே பிறந்துரும் அப்படின்றது ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே ரீசெண்ட் டைம்ஸாக கங்கா டெலிவரி அப்போ குமரன் இருப்பார் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ இப்போ டெலிவரியே ஆயிடுச்சு. அப்போ குமரன் எங்கே தான் எப்போ தான் வருவார் அப்படின்ற மாதிரி இருக்கு. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேஃபா இருக்காங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. எல்லார் முகத்திலையும் அவ்வளோ ஹாப்பினஸ். பெண் குழந்தையா அப்போ நம்ம வீக்காக்கும் பெண் குழந்தை தான் இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கெஸ்ஸும். ஸோ அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இன்னொரு சைட் சித்தப்பா போல நம்ம விஜயே அங்கிருந்தே போலீஸ்க்கு பெட்டிஷன்லாம் கொடுத்து அங்கே காவலுக்கு 2 கான்ஸ்டபிள்லாம் இருக்காங்க. இன்னைக்கு சித்தப்பாவை பார்க்கும்போது என்ன இவ்வளோ பாசிட்டிவா பேசுறாரு. ஏன்னா தாத்தாவும் பாட்டியும் விஜய் நினைச்சு அவ்வளோ கவலைப்படுறாங்க. அவங்களோட கவலையும் ஓகே தான். பட் விஜய்க்காக மட்டும் கவலைப்படாம நம்ம விஜய் அண்ட் காவேரிக்காக கவலைப்பட்டா இன்னுமே நல்லா இருக்கும். ஏன்னா தாத்தா சொன்னதுமே காவேரி குடும்பத்தால விஜய்க்கு அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பட் எனிவேஸ் இன்னைக்கு சித்தப்பா தாத்தா பாட்டிக்கு கன்சோல் பண்ணி நம்ம எல்லாரையும் பார்த்துக்க தெரிஞ்ச விஜய்க்கு அவரை ப்ரொடெக்ட் பண்ணிக்க தெரியாதா அப்படின்ற கேள்வி கேட்டாரு. நல்லா இருக்கே சித்தப்பாவோட எந்த மாற்றமும் கூட அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ முத்துமலர் குடும்பம் அண்ட் அவங்களாம் இனிமே வருவாங்களா வரமாட்டாங்களான்றது தெரியல. ஆனா பசுபதி ஆல்ரெடி இருந்த வில்லத்தனத்தை விட இனிமே நிறைய பண்ண போறாரு அப்படின்றது மட்டும் தெரியுது. ஸோ பசுபதி எப்பதான் வருவாரு, அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா இல்ல அவரே திரும்பி கம்பேக் கொடுக்க போறாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. ஸோ ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. பட் ரொம்ப அழகா இன்னைக்கு குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னதுமே ஒரு மாதிரி ஹாப்பியா ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு நமக்கு பேபியை காட்ட போறாங்க. இனிமே அவங்க சித்தி சித்தப்பாலாம் சேர்ந்து குழந்தைய எப்படி வளர்க்க போறாங்க அதெல்லாம் அதாவது நம்ம வீக்காவுடைய பேபி கேஷு பாப்பா வெளில வரத்துக்குள்ளேயே அவங்களுக்குள்ள இன்னொரு குட்டி பாப்பா வந்துடுச்சு. ரொம்பவே சூப்பர்பான எபிசோட், நல்லா இருக்கு. அந்த லாஸ்ட் அந்த குட்டி ப்ரிவியூ பார்க்கும்போது இன்னைக்காச்சும் ஒரு ப்ரோமோ போடுங்கயா அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்கு. மண்டே எபிசோடே ஒரு மாதிரி எமோஷனல் ஹாப்பினஸ், ஒரு மாசான ஃபைட் சீக்வன்ஸோட சூப்பராக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னைக்கு எபிசோட் பார்த்தோன்னா உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.